ஹாய் ஃப்ரெண்ட், சிறுகடி காசு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம முத்து வந்துட்டு போய் நான் சீதாக்கிட்டேயும் அவரன்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டுருக்காரு. மீனா வந்து வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசாமல் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குல்ல மீனா, நான் கேட்டுடுறேனே அப்படின்னு சொல்லவும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மீனா சொன்னதுனால முத்துவுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ ரவி வந்து வராங்க. ரவி வந்து ஸ்ருதி கிட்ட பேசணும்னு போகிறாங்க. ஸ்ருதி வந்து கோவத்தோடு தான் இருக்காங்க. உன் பெட்ஷீட் வந்து தலகாணி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் இப்போ படுத்து தூங்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே என்னடா இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவமாக இருக்கவும், ஸ்ருதி இங்கே பாரு, நீ ஹோட்டலுக்கு வந்து இன்றைக்கி நீத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டேன், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுடா அதை பற்றி. இப்போ என்ன, நான் நல்லா தானே என்னுடைய ஹோட்டலை ரன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ஆள்கள் வராங்க, கூட்டம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து நான் பார்ட் டைம் ஜாபாக எடுத்திருக்கேன். அதில் ஒருத்தர் ஷிஃப்ட் மாற்றி வந்துகிட்டே இருக்காங்க. முன்னதை விட நல்லாவே என்னுடைய ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் ஸ்ருதி உங்ககிட்ட பேசணும். ஆமாம், நீத்துவா ஆட்களை வச்சு அதாவது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினா ஆளுங்களை எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி கேட்கவும், ஆமாம் உண்மைதான், அதாவது நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் சமைக்கும் போது எங்கே ஆளுங்களை காணோம், யாருமே சமைக்கிறதுக்கு இன்னும் ஷெஃப் வரலையா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி நீத்தோடைய ஹோட்டலுக்கு எல்லாரும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே வந்துச்சு எனக்கு. இப்போது கூட்டம் பிச்சுக்கிட்டு போகுது, அதுக்கு தான் உங்கள் கடையில் ஆர்டர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையிலேயே நீத்து இப்படி தான் பண்ணலாம். நான் நீத்துக்கிட்டேயும் பேசினேன், ஆனால் நீத்து என்கிட்ட திமிரா பேசிட்டான். நான் நீத்து நேர்மையாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் சொந்த பணத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ நாளாக இருந்தேன். ஆனால் நேற்று என்றைக்கு நீ ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை பொறாமையாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாலும் எனக்கு நீத்து மேலே இப்போ பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஸ்ருதி வந்து இதே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீ என்னுடைய ஹோட்டலுக்கு வந்துரு, நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு, இப்போ கூட அது உனக்கு சீட்டு காலியாக இருக்கா அப்படின்னலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உன்னுடைய நீத்து உன்னுடைய முதலாளி அப்படி இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி ரவி வந்து எதிர்பார்த்தது ஸ்ருதி கிட்ட அதுதான். ஸோ வந்து கூப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்வாவ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஸ்ருதி மேலே இருக்கிற காதலை வந்து இன்னுமே இவருக்கு வெளிப்படுத்துது. ஸோ ஸ்ருதி வந்து இவ்வளோ நேச்சுரலாக இருக்கா, உண்மையை பேசுகிறா, வெளிப்படையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உண்மையிலே பெருமையாக நினச்சிட்ருக்காரு. ஆமாம், என் மேலே இப்போ கூட கோவம் இல்லையா, நீத்து இப்படி பண்ணதுக்கப்புறமா கூட நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு, நீ என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுடுறாங்க ரவி இருந்துக்கிட்டு. ஆமாம், நான் எதுக்கு அப்படி கூப்பிடணும், பாரு ஏற்கனவே உனக்கு சொல்லியாச்சு, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி என்னோடய ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலை, நான் என்னை நம்பி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை நான் நல்லாவே ரன் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீ வா, அது உனக்கு அந்த சீட் வந்து காலியாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் இதுக்கு மேலேயும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போது நம்ம 2க்குள்ளே இஷ்யூ போயிட்டு நீ தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் நீத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, அவள் பண்ணதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய அப்பா அம்மா நீத்துவையும் ரவியையும் வச்சு தப்பாக பேசினாங்க. அந்த ஒரு கோவத்தில் பண்ணியிருந்தா கூட ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது கிடையாது. ஸோ அவங்க பேசினது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ரவியை பற்றியும் நம்மளை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவம் இருந்தாலையும் இதெல்லாமே தனியாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டா ஸ்ருதி, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது, அப்படி நல்லபடியாக நடந்தால் ரவி எப்போ வேணாலும் நீங்கிறது மாறி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு நீத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்ருதி வந்து ரவியோட ஒய்ஃப், அதனால் எந்த எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு நல்லாவே நீத்துவுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஆட்கள் எல்லாரும் அதிக பணத்துக்கு விலை கொடுத்து வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் சேர வச்சாங்க, அதுவும் அவங்களே வேலையை விட்டு வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நடத்த முடியாமல் ஸ்ருதி வந்து எல்லாத்தையும் கைவிடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி நீத்து வந்து இதெல்லாம் ஒரு பிஸ்னஸில் ஒரு எதிரியாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட் அதிகமாக வந்து கஸ்டமர் வரவும் கூடாது, அது முன்னேறி விடவும் கூடாது, ரவியையும் இங்கேருந்து போக விடக்கூடாது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டதை வந்து ஸ்ருதி வந்து நேத்து வந்துட்டு உண்மையாக்க பார்க்குறாங்க. ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் வந்து சொன்ன விஷயத்த ஸோ அவங்க நடக்காத ஒன்று அப்படி நினைக்கும்போது ஸோ ரவி நம்மளுடைய ஹோட்டலில் இங்கே இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுடைய ஹோட்டல் ஓடுது, அது அவருடைய சாப்பாட்டால் தான். நம்மளோட திறமையாலன்னு என்ன தான் சொல்லிக்கிட்டாலும் அதுவும் ஒரு காரணம் தான். பேசாமல் அவங்க நினச்ச மாதிரி ரவியை நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஆகிட்டா என்ன, இதே காரணமாக வச்சு அப்படின்னு தான் பிளான் போடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நீதும் பண்ணுறாங்க. ஸோ ரவிக்கு இது தெரியலனாலும் நீது பேடாக பிஹேவ் பண்ணுறா, பிஸ்னஸ்க்காக எதிரிகளாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஸ்ருதியோட ஹோட்டலில் நடக்க விடக்கூடாதுன்ற பண்ணுறதுக்கு காரணம் இது மட்டும்தான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரவி இப்போது ஸ்ருதிக்கிட்டேயும் பேசி முடிச்சதுக்கப்புறமா, இங்கே பாரு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நாமளே ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் நம்மளுடைய ஹோட்டலுக்கு வந்திருக்கணும், ஆனால் வராமல் நான் இங்கேயே இருக்கிறது தப்பு தான், நான் நாளைக்கே வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன், நீத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரவி இருந்துக்கிட்டு என்ன அப்படியே நம்மளோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, அது என்னுடைய ரெஸ்டாரண்ட், அது உனக்காக நான் விட்டு கொடுக்க தான் தயாராக இருக்கேன், ஆனால் நீ நானும் சேர்ந்து ஆரம்பித்தது கிடையாது சரியா, நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்கவும், அதே தானே நானும் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையிலே தான் சொல்கிறியா இல்லை என்கிட்ட ஏதாச்சும் கேம் விளையாடி ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மையிலே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ நேற்று வந்து பண்ண விஷயம் ரவி வந்து மாற்றிடுறது. ஸோ ரவி வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நாளைக்கு அதை பற்றி பேசவும் நேற்றுக்கிட்ட ரெடியாக இருக்காங்க, பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க நம்ம ஸ்ருதி வந்துட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்து வந்து சவாரிக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போது வந்து அதாவது நம்மளுடைய சீதா வாட்ச்மேன், அதாவது அந்த ஆட்டோக்காரர் பணத்தை திருடினவர், அவர்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தாரு முத்து. அந்த ஆட்டோக்காரரை மன்னிச்சு விட்டுட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டு முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வராரு. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கண்ணே ஆட்டோவை நடு ரோட்லேயே நிறுத்திட்டு யாரையோ பார்க்க வந்திருக்கீங்க, என்னென்ன இப்படி வெட்டியாக நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி முத்து மேலே கோவத்தோட சீதா வந்து பேசிகிட்டு இருக்கவும், என்னம்மா எப்படி பேசிகிட்டு இருக்க, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின குரு இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் இறங்கி வந்தேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குது, 5 நிமிஷத்தில் எதுவுமே ஆகிட போகிறதில்ல, என்னம்மா நீ ஏன் இவர்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா அந்த பணத்தை ஆளுங்களை வச்சு திருடினதே நான் தான் அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் தான், என்னோடய குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, அதுக்காக பணத்தை நான் திருடினேன், அப்போது வந்துட்டு இந்த தம்பி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என்னையும் காப்பாற்றினாரு, என்னுடைய குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சு விட்டுட்டாரு, நல்ல வேலைக்கு போக சொல்லி புத்திமதி சொன்னார், அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு திருந தப்பிச்சு விட்டுட்டாரு, உன்னோட வேலை போகாமல் காப்பாற்றினாரு, இந்த மனுஷனுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்னு வந்தேன், வேணும்னா நீயும் இந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி சொல்லணுமா, ஆனால் நீ இந்த மனுஷங்கிட்ட ஏன் தான் இப்படி கோவத்தோடு எரிஞ்சு விடுறான்னு தெரியல, எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரர் கிளம்பி போகிறாரு. முத்துமே இருந்துக்கிட்டு பரவாயில்ல நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அமைதியாக நின்றுட்டுறாரு. வேறு எந்த ஒரு வார்த்தையுமே முத்து பேசுகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் வாட்ச்மேனுக்கு கூட இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, இந்த மனசு உண்மையிலே யாருக்குமே வராது, திருடனவனை காப்பாற்றுறது, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு விடுறது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் முன்னிருந்த சீதாவுமே இருந்துக்கிட்டு மனசில் கோவத்தையும் வச்சுக்கிட்டு அதாவது வெளிக்காட்டவும் முடியாமல், முத்து பண்ண நல்ல விஷயத்த நினச்சி சந்தோஷப்படவும் முடியாமல் கன்ஃபியூஷனில் வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம சீதா வந்துட்டு. அவர் சொன்ன விஷயம், முத்து நடந்துக்கின விஷயம், இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே சீதா வீட்டுக்கு போய் அவங்களுடைய அம்மா கிட்டே நான் எல்லா விஷயங்களும் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி வந்து சீதாவுடைய அத்தை கிட்டே சொல்லிவிட்டு, நான் வந்து என்னுடைய வீட்டுக்கே போகிற சம்மந்தி, உடம்பு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கட்டும், அங்கே எல்லாமே போட்டபடியே இருக்குது, பூ கட்டுற வேலை வேறு இருக்குது, நான் போயிட்டு வரேன், கடை எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கணும், சாத்தி வைக்க முடியும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா
சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதா வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது சீதா அம்மா வீட்டில் இல்லை, அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலம்மா, அவங்களே போட்டது போட்டபடியே இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அத்தா அப்போ நான் அம்மாவை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா அவசரமாக கிளம்பி திரும்பவும் அவங்களுடைய அம்மா பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்களுடைய அம்மா, நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் மீனா அப்படின்னு. அப்படியாம்மா, ஏம்மா சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன், உனக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையாம்மா, சரிம்மா நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக பூ போடுறதுக்காக எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸ்கூட்டிலேயே. அப்போது ஏம்மா இன்னும் கொஞ்ச நாள் சீதாவுடைய வீட்லேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்காகம்மா வந்த, உடம்பு இப்போ உனக்கு சரி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்டுட்ருக்கவும், அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இருக்கிறது நீங்கள் 2 பேரும் பேசலைன்ற கஷ்டம் தான் தவிர எனக்கு வேறு எதுவும் உடம்பு சரியில்லாமல் பெருசாக போகலை, நீங்கள் 2 பேரும் பேசுனீங்களாவே எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டுருக்கவும், அதே தான் வந்து சத்யாவும் சொல்லிட்டுருக்காங்க. அக்கா நீயும் சீதாவும் பேசுனீங்களாவே அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானா வேணான்றேன், சீதா தான் கோவப்பட்டு முறுக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது நான் வந்து காசு வசூல் பண்ணுற போன இடத்துல தான் நான் மாமாவை மீட் பண்ணேன். மாமாவை மீட் பண்ணி என்னை பயங்கரமாக திட்டாரு, இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் போய் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசும்போது ஓனர் வந்து நான் சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய பொண்ணும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நம்ம பிஸ்னஸில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸை வேறு மாதிரி பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணாமல் திரும்பவும் அங்கேயே சேர்ந்துட்டாக்கா. ஆனால் இந்த விஷயத்தை மாமா கிட்டே சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, நீ ஏன் மாமா கிட்டே சொல்லி புரிய வச்சுருக்கா, நான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை மாமாவுக்கு, நீ தான்க்கா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சத்யா வந்து சொல்லவும், புரியுதுடா சத்யா உன்னுடைய சூழ்நிலை, மாமா நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு, ஆனால் நீ தான் அந்த கம்பெனி எம்டி கிட்ட பேசி எல்லாத்தையும் மாற்றிட்டேன்னு சொல்கிறியே, அது மாறினதுக்கப்புறமா நீயே அங்கேருந்து வேலையை விட்டுட்டு வரேனா, நான் உன் மாமா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன், நல்ல விஷயம் தானே, இதுக்கேண்டா பயப்படுற அப்படின்னு. இல்லைக்கா மாமா ஏதாச்சும் தப்பான நினச்சி பாருன்னு தான் அப்படின்னு சத்யா சொல்லவும், அவள் எந்த தப்புமே நினச்சிக்க மாட்டார், நான் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவே அங்கேயே, அதாவது மீனாவே வந்துட்டு அங்கேயே இருக்கட்டும் சத்யா அந்த கம்பெனிலே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அவங்களோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சீதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சீதா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மாமா பண்ண விஷயத்தில் என்னை மன்னிச்சிடுங்க, மாமா உண்மையிலே நல்லவர், நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அக்கா நீ என்னை மன்னிச்சிட்டுருக்கா, உங்ககிட்டயே நான் கோவப்பட்டு பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாதுக்கா, என்னுடைய வேலை போகாது இருக்கிறதுக்கு காரணமே மாமா தான், அப்படி இருக்கிற மாமா அவரோடைய வேலை போகிறதுக்கு மட்டும் எப்படி மாமாவை காரணமாக இருக்க முடியும், எல்லாமே காலமும் சூழ்நிலையும் தான் இப்படி மாற்றிருச்சு, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நான் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழுதுட்டுருக்காங்க சீதாவே. அப்போ கவலைப்படாத, ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சீதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் கேட்கவும், நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சீதா மன்னிப்பு கேட்குறாங்க. முத்து அது எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல், நீ உன் அக்கா கிட்ட பேசினீன்னா எனக்கு அதுவே போதும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் பேசணும் அப்படின்றதுக்காக நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக தான் இருந்தேன், ஆனால் உன் அக்கா தான் பிடிவாதமாக இருந்துட்டா, அதனால தான் இவ்வளோ இதுவாக நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே, அதுக்கு அவசியமே இல்லை மாமா, நீங்கள் என்றைக்குமே யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு போய் நிற்கவே கூடாது, ஏன்னா நீங்கள் என்றைக்குமே தப்பு பண்ணாதவர், உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் தான் உங்களை காயப்படுத்துகிறோம், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கேட்கவும், பரவாயில்ல அப்படின்னு முத்துவுமே சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுது. சீதா வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுடைய அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லாமல் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. குடும்பமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரவி போயிட்டு நாளைக்கு நீட்டோட ஹோட்டலில் நான் ரெஸ்டாரண்ட் விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.